ஹலோ ட்ரேடர்ஸ், இன்னைக்கு நம்ம கோல்டில் எப்படி 1:8 ரேஷியோவுக்கு ஒரு ட்ரேட் எடுத்தோம்னு பார்க்கலாம். ஸோ இப்போ ஏஷியன் ரேஞ்சில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஏஷியன் ரேஞ்சில் கிளியராக இருக்கிற ப்ரீவியஸ் லிக்விடிட்டியை மொத்தமாக மார்க்கெட் உங்களுக்கு ஸ்வீப் பண்ணியிருக்கு இந்த இடத்துல. ஸோ லிக்விடிட்டி இந்த இடத்துல ஸ்வீப் பண்ணதுனால நம்மளுக்கு ஒரு சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் பார்த்தா பைக்கு என்ட்ரி போகலான்னு பார்த்தேன். பட் இந்த இடத்துல இருந்து எனக்கு ஒரு ப்ராப்பரான ஸ்ட்ரக்சருக்கே சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் கொடுக்கல. பட் மார்க்கெட் என்ன பண்ணியிருக்கு, இந்த இடத்துல எனக்கு ஒரு ப்ராப்பரான சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் மார்க்கெட் கொடுத்துருக்கு. கொடுத்ததுக்கப்புறம் நம்மளுக்கு ஒரு பாயிண்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வேணும். இந்த பாயிண்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஆர்டர் பிளாக்காக இருக்கலாம், ஒரு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸாக இருக்கலாம், எதாக வேணாலும் இருக்கலாம். அது ஒரு என்ட்ரிக்கான ஒரு அத்தியாவசியமான ஒரு இடம். ஓகேங்களா? இந்த இடத்துல எனக்கு பார்த்தீங்கன்னா என்னோட பாயிண்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஹிடன் ஆர்டர் பிளாக் இருக்குது. ஸோ இந்த ஹிடன் ஆர்டர் பிளாக்கை நான் மார்க் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ நம்ம லோவர் டைம் ஃப்ரேமுக்கு ஷிஃப்ட் பண்ணிக்கிட்டோம். லோவர் டைம் ஃப்ரேமுக்கு ஷிஃப்ட் பண்ணதுக்கப்புறம் நம்மளோட பாயிண்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டில் மார்க்கெட் டேப் ஆனதுக்கப்புறம் நமக்கு ஒரு என்ட்ரி. ஸோ மார்க்கெட் டேப் ஆயிடுச்சு. ஸோ இந்த இடத்துல நம்மளோட என்ட்ரியை பிளேஸ் பண்ணோம். எஸ்எல் பார்த்தீங்கன்னா பிளாக்குக்கு கீழே, டிபி பார்த்தீங்கன்னா நான் 1:8 வச்சுக்கிறேன். ஓகே, டிபி நான் ஒரு 1:8 வச்சுருக்கேன். நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா ஃபைனலாக நம்மளோட டிபி ஹிட் ஆயிடுச்சு. ஓகேங்களா?